Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. Crunchy chicken popcorn வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் 150 grams, curd 1 கப், மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜிஞ்சர் 1 பீஸ், கார்லிக் 3 பீஸ், ஹாஃப் ஆனியன், 1 எக், 1 கப் மைதா, கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 கப், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சால்ட், ஆயில். மிக்சியில் ஒரு துண்டு ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க, 3 பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கதை இதில் சேர்த்துடலாம். வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு எக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதை 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த சிக்கன் எடுத்துருங்க. இப்போ அதில் ஒன்றா எடுத்து இந்த மைதா மாவில் கோட் பண்ணிக்கலாம். ஓரமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழாமல் இருக்கும். நடுவில் போட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஓரமாக சைடாக போட்டு நீங்கள் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம 2 வாட்டி டிப் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பி இதை கோட் பண்ணிக்கலாம். திருப்பி அந்த பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மைதாவில் கொண்டு வந்து நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த எல்லா சிக்கனையும் பண்ணிடுங்க. நான் பாப்கார்ன் சிக்கன்ன்றதுனால சின்ன சின்ன பீஸா எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக லெக் பீஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிரன்ச்சியாக வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சிக்கனா இதில் சேர்த்துக்கிறேன். ஒன்றா போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இதை பாருங்க, இந்த அவுட்டர்ல எல்லாம் எவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. டடாய், வீட்லயே கிரன்ச்சி சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.